ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவிடாயான 21 நாட்களில் உங்கள் வயிற்றில் கரு உருவாகிருச்சு அப்படின்னு உணர்த்தக்கூடிய முக்கியமான 14 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது, நிறைய பேர் 18 நாள் 19 நாள்லலாம் எனக்கு சிம்டம்ஸ் தெரியுது, 20 நாளில் எனக்கு மார்பகத்தில் இந்த மாதிரி வலி இருக்குது, பேக் பெயின் வலிக்குது, கால் வலி வருது, இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸான்னு கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள விதத்தில் உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் எனக்கு வீடியோ இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்குது. அதோட பெனிஃபிட், நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் வச்சு உங்களுக்குன்னு தனியாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். மறக்காம வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதவிடாய் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கரெக்டாக அந்த பீரியட் டேட் நெருங்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்கிறப்பயே நம்மளுக்கு எல்லா சிம்டம்ஸும் நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். குறிப்பாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வயிற்று வலி வர்றது, பேக் பெயின் வர்றது, ரொம்ப தலைவலி வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இயல்பு தான். இதை எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது எனக்கு இந்த மாதிரி ஒன் சைடாக வலிக்குது, இந்த மாதிரி சுருக்குன்னு குத்துது, இது ப்ரெக்னன்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது தான். இப்படி கேட்கக்கூடிய விஷயங்களில் கட்டாயம் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு தனியாக எதுவும் தெரியுமா, அதாவது அதுக்குன்னு அறிகுறி தனியாக பார்க்குற விதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஆமாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த நாளில் வருது, எப்படி வலி இருக்குது, இது ரெண்டு பொறுத்து தான் உங்களுக்கு அது ப்ரெக்னன்சிக்கானதா இல்லை பீரியட்கானதா இல்லை வேறு ஏதாவதுக்காக வலிக்குதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய 3 விஷயங்களுமே டிஸ்கிரைப் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடியது முழுமையாக புரியும். பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக மாதவிடாயான 21 நாளில் எப்படி கர்ப்பத்துக்கான அறிகுறி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கருப்பதிதல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கும். பொதுவாக ஓவலேஷன்லேருந்து ஒரு வாரம் காலகட்டம் கழித்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய கருப்பதிதல் நிகழ்வு நடக்கும். அது வரைக்குமே அந்த ஒரு வார காலம் என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடந்து கர்ப்பப்பைக்கு கரு பதிஞ்சாதான் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். இதுவே ஃபெலோப்பியன் டியூப்லேயே பதிஞ்சிடுச்சுன்னா அதை எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதுக்கு சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான சிம்டம்ஸுமே ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அது எல்லாம் ஓல்டு வீடியோவாக ஆகிடுச்சு. நீங்கள் ஓல்டு வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக யாருமே பார்க்குறதே கிடையாது. அதனால் நீங்கள் ஓல்டு வீடியோஸில் பார்க்கல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நியூ வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நியூ வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நடக்கக்கூடியது தான் கருப்பதிதல் ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் கரெக்டாக உங்களுக்கு பீரியடான 21 22 நாளில் நடக்கும். இதுவே இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டடி இல்லை IUI இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு HSGன்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து ஒரு வாரம் கழித்து இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு நோட் பண்ணுங்கள். ஃபாலிகுலர் ஸ்டடி IUI இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க. இதுவே நீங்கள் இர்ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அந்த ஓவலேஷன் சிம்டம்ஸ் எப்படி இருக்குது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு வெஜினல் மியூக்கஸ் இருக்குது, அப்டாமினல் கிராம்பிங்ஸ் ஆகுது, தலைவலி லைட்டாக இருக்குது, பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இது எல்லாமே நம்மளுக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ். இல்லைன்னா ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எப்போ டார்க் லைன் டபுள் லைன் வருதோ அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு நோட் பண்ணுங்கள். எப்போ எந்த நாள்லேருந்து நீங்கள் நோட் பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரெகுலர் இர்ரெகுலர் அண்ட் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி. ஓகே, இப்போ சிம்டம்ஸ்க்கு டேரெக்டாக போயிடலாம். சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பையில் பதிய ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏற்படுறது வலி தான். உங்களுக்கு அப்டாமினல் கிராம்பிங்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அறிகுறியாக அதுதான் இருக்கும். ஏன் அந்த வலி ஏற்படுதுன்னா கர்ப்பப்பையை தொலைகிறதுனால ஏற்படக்கூடியது தான். ஒரு சிலருக்கு இது ஹெவி பெயினாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு லைட் பெயினாகவும் இருக்கும். ஆனால் பெயின் நிறைய பேருக்கு லைட் பெயினாக தான் இருக்கும். கரெக்டாக அந்த பீரியடே ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹெவி பெயின் ஸ்டார்ட் ஆகும் கருப்பதிதலுக்கானது. கருப்பதிதல் எப்போவுமே பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரினா இருக்காது. பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் வேணால் அது ஹெவி பெயினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீரியட்க்கு வர மாதிரியே இருக்கும், ஆனால் பீரியட் வராது, ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது கரெக்டாக எந்த இடத்துல வலிக்கும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களோட அடிவயிற்று பகுதியில், அதாவது உங்கள் தொப்புள் இருக்குல்ல, தொப்புலேருந்து கீழே உங்களுடைய பிறப்புறுப்புக்கு மேலே அடிவயிற்று பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் உங்களுக்கு வலி இருக்கும். அதில் ரொம்ப 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 மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவி பெயினாக வலிக்குது அப்படின்னா கிடையாது. இதில் ஒன் சைட் பெயினாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் சைட் பெயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு கரு இந்த மாதத்துக்கான கருமுட்டை லெஃப்ட் ஓவர்லேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இல்லை நம்மன்னு இருக்கிற மாதிரி ஒன் சைட் பெயினாக உங்களுக்கு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ரைட் சைடுனா ரைட் சைடு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சைடு வலிக்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது இதுதான்.
2வது முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது உங்களுக்கு டயர்னஸ் அப்படிங்கிறது தான். டயர்னஸ்னால் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்ம உடம்புல 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும் மாசம் மாசம். ஒண்ணு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், அது கருமுட்டை வளர்ச்சிக்காக ஹெல்ப் பண்ணும் அண்ட் பீரியட் வர வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். 2வது ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட். இது வந்து ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய யூட்ரஸோட அந்த ஹெல்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் உங்களோட கரு உருவாகி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த 2 ஹார்மோன் தான் உங்களுக்கு கரெக்டாக மாதம் மாதம் உருவாகக்கூடியது. இந்த ஹார்மோனில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறம் பர்டிகுலர் ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னா அப்படியே ட்ராப் டவுன் ஆகி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். அதுவே ப்ரெக்னன்சி ஹார்மோனான உங்களுக்கு பீட்டாசிஜி சுரக்க ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு உடல் அசௌகரியம் அப்படிங்கிறது தான் டயர்னஸ் அப்படிங்கிறது. நம்ம பிளட்டில் எல்லா ஹார்மோனும் சேஞ்ச் ஆகும். இதனால எல்லா உறுப்புகளுக்கும் உங்களுடைய பிளட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போகும். அதனால எல்லா உறுப்புகளும் ஒரு வித டயர்ட் அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். அதனால எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் உருவாகும். இது வந்து கரு பதிரோன ஏற்படக்கூடிய முக்கியமான அறிகுறி. இந்த எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் அப்படிங்கிறது இது பீரியட்ஸ்க்குனா இருக்காது, ப்ரெக்னன்சிக்காக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வேறு எதுக்காவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். வேறு எதுக்காகனா இருக்கும். உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ரத்த சோகை வந்து அதுதான் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அது அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னாலும் அதுதான். அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் டயர்னஸாகவே இருக்கும். தூக்கமாக வந்துட்டு இருக்கும். எந்த வேலையும் ஆக்டிவாக செய்ய முடியாது. அந்த காரணத்துக்காகவும் வரும். இங்கே நிறைய பேருக்கு பிளட் ஃப்ளோ வந்து பீரியட்ஸில் ஒழுங்காக வரலன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணமே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஹார்மோன் வந்து ஒழுங்காக சரியில்லாமல் இருக்கும், இல்லை எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், உங்கள் யூட்ரஸுக்கு பிளட் ஃப்ளோவே போகாமல் இருக்கும். இதுதான் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக வரதுக்கான மெயின் ரீசன். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை யோகா ட்ரை பண்ணுங்கள். பீரியட் ஃப்ளோனா அதுதான் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பீரியட் டைமில் கருஞ்சீரகம், எள்ளு, அதே மாதிரி கருப்பட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் இந்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இல்லைன்னா ஒரு 2 உருண்டை சின்ன சைஸ் உருண்டை அளவுக்கு மலைவேம்பு இல்லைன்னா நார்வல் வேம்பு கிடச்சிச்சின்னா அது சாப்பிடுங்க. யூட்ரஸ் க்ளீன் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் அப்படிங்கிறது தான் செகண்ட் சிம்டம்ஸ். 3வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது மார்பக மாற்றம் அப்படிங்கிறது தான். மார்பக மாற்றம் ப்ரெக்னன்சிக்கு மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, பீரியட்ஸ்க்கும் வரும். அண்ட் வேறு எதுக்கு எல்லாத்துக்கும் மார்பக மாற்றம் வரும்னா இன்னொரு விஷயத்துக்காக வரும். அதையுமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கானதை பார்த்துடலாம். ப்ரெக்னன்சிக்கானதா உங்களுக்கு மார்பகத்தில் ஏன் மாற்றம் வருதுன்னா பால் சுரப்பிகள் தூண்டப்படுறதுனால வருது. ப்ரோலாக்டின் ஹார்மோனால் பால் சுரப்பிகள் தூண்டப்படும். குழந்தை வளர ஸ்டார்ட் ஆகிறப்பயே உங்கள் உடம்புல உங்கள் மார்பகங்களில் பால் சுரப்புனால கொலஸ்ட்ரம் சொல்லக்கூடிய சீம்பால் சுரக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்பகம் மாற்றம் அடைகிறதுனால ஒரு விதமாக குறுகுறுன்னு உங்களுடைய மார்பகம் இருக்கிற மாதிரி, ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி, வெயிட்டாக இருக்கிற மாதிரி, சென்சிட்டிவ்னஸ் இருக்கிற மாதிரி, குறிப்பாக உங்களுடைய மார்பக காம்புகளோட அந்த கருப்பு நிற பகுதி நல்லா டார்க்காக இருக்கும். மார்பக காம்பு சற்று பருத்து போய் இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் லைட்டாக கனமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். பீரியட்ஸ்க்கானதாக எப்படி இருக்குன்னா ஹோல் பிரஸ்ட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக பீரியட்ஸ்க்கு எப்போவுமே பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி தான் மார்பக வலி வரும். வர்ற வலி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் தொட்டாலே வலிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுவே ப்ரெக்னன்சிக்கு பொறுத்த வரைக்கும் லைட் பெயின் இருக்கும். அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் 2க்கான வித்தியாசம். இதுவே வேறு எதுக்காக உங்களுக்கு மார்பக வலி வரும்னா மார்பக வலியாக வராது. மார்பக காம்புகளிலிருந்து கொலஸ்ட்ரம் சொல்லக்கூடிய மஞ்சள் கலரில் லிக்யூட் மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பீரியட் ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் கிடையாது. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா பீரியட் ஆக போகிறதுக்கு முன்னாடியோ உங்கள் மார்பகங்கள்லேருந்து கொலஸ்ட்ரம் மாதிரி ஒரு சொட்டு வந்தால் ஓகே, 2 சொட்டு வந்தால் ஓகே. அதுவே நிறைய வருது, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வருது அப்படின்னா அது ப்ரோலாக்டின் சொல்லக்கூடிய ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்குது இல்லைன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரோலாக்டின் கண்ட்ரோலுக்காக நீங்கள் டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. யாருக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். 4வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தூக்கம் அதிகமாக வரும். காலையில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டயர்னஸோட ஒரு தூக்கம் இருக்குது. தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், சோம்பேறியாட்டம் இருக்கேன். எப்போவுமே ஆக்டிவான பர்சன் நான். காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிச்சிடுவேன். ஆனால் படுக்கை விட்டே எந்திரிக்கிறதுக்கே எனக்கு 7 மணி ஆகுது. எந்திரிக்கவே முடியல, ஏன்டா எந்திரிக்கணும்னு சொல்லுது அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறியாக இருக்கும்.
இருக்கும். இந்த லேசினஸ் உருவாகிறதுக்கு காரணம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான். உடம்பு டயர்ட் ஆகிறதுனால, அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால கர்ப்பப்பையில் பதியறதுனாலையும் உங்கள் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகரிக்கும் பொழுது இந்த லேசினஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் 5வது சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவலி. தலைவலி எதற்காக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஹார்மோன்கள் மாற்றம் அடைகிறதுனால, குறிப்பாக புதுசாக ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் பீட்டாசிஜி ஹார்மோன். இதை சுரக்கக்கூடியது உங்கள் குழந்தையுடைய நஞ்சுக்கோடி அப்படிங்கிறது, நஞ்சுப்பை அப்படிங்கிறது. அது சுரக்க ஆரம்பிக்கிறப்ப மூளையில் புதுவையான ஹார்மோன் போகும். மூளைக்கு ஒரு சிக்னல் போகும், இனிமேலேருந்து நீ வேலையை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலாக நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆர்கனுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட மூளையில் இருக்கும். இப்போ குழந்தை வந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அதுக்காக உங்களுக்கு தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6வது சிம்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இது ஹெவியாக இருக்கும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. தொப்புள் வலி அப்படிங்கிறது, தொப்புளில் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வயிற்றில் கரு உருவாகிருச்சுன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய சிஸ்டர் நம்ம சேனல்லே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க தொப்புளில் சுருக்குன்னு குத்துற மாதிரி, தொப்புள்லேருந்து அடி வயிற்றுக்கு ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிபிலிட்டி ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிம்டம்ஸ் ப்ரெக்னன்சிக்காக மட்டும்தான் வரும், தொப்புள்லேருந்து அடி வயிற்று வரைக்கும். இதுவே அடி வயிற்றுலேருந்து உங்களுக்கு பெண்ணுறுப்பு வரைக்கும் வலிக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பீரியட்கானதாக தான் இருக்கும். அதனால அதை நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கு அந்த வயிற்று வலியில் ஏற்படக்கூடிய மெயினான இதுலேயே உங்களுக்கு தொப்புள் வலியில் ஏற்படக்கூடிய விஷயம். இதுலேயே நிறைய பேர் வந்து இந்த மேல் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்களா, அது அல்சர் ப்ராப்ளம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு, அதாவது செரிமான கோளாறு வருது, அதுக்காக தான் வலிக்கிற வலியாக இருக்கும். அதை ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். 7வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது எக்ஸ்ட்ரீமாக போய் நிறைய பேருக்கு காய்ச்சடிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் எல்லோரும் நினச்சிருவாங்க நம்மளுக்கு காய்ச்சடிக்குது, ஃபீவர் வந்துருச்சு, அதனால் போய் நம்ம ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட் எடுக்கணும். நார்மலாக நிறைய பேருக்கு தெரியாது. நியூ மேரிட் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் தெரியாது. ஏன்னா நியூ மேரிடாக இருக்கிறப்ப அவங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வர்றப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. ஆனால் இதை பற்றி கொஞ்ச நாள் அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிறப்ப தான் அவங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபீவர் வருது, பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது தான். அதை வந்து நம்ம ஃபீவர்னு நினச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் கரு உருவாகிறப்ப ஏற்படும். அது கூட நம்மளுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அப்படிங்கிறது. நியூ மேரிடில் நிறைய பேர் இதுதான் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு பேபி இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக டேப்லெட் சாப்பிட்றதுனால குழந்தை ஃபார்ம் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அது 100% சொல்ல முடியாது. ஆனால் அந்த டேப்லெட்டோடைய டோசேஜ் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ஓகே. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் குழந்தை உருவாகுதுன்னா குழந்தைக்கு ஓகே கிடையாது. இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 7வது முக்கியமான சிம்டம். 8வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய பேர் நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் மோஷன் போகிறது ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கும். அது வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8வது அறிகுறி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு முன்னாடி மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகுது, ரெகுலராக மோஷன் போகக்கூடிய ஹேபிட்டாக இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிற மாதிரி இருக்குது, மோஷன் போகிறப்ப ரொம்ப முக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்பினால ஏற்படும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகரிக்கிறது இம்ப்ளான்டேஷனுக்காக தான் இருக்கும். அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறி. அதனால் இந்த 8வது அறிகுறியும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க. முக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி வலிக்கிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 9வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது. இந்த ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் இதை நான் 9வதாக சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு 3லே நான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஏன் நான் இதை 9வதாக சொல்கிறேன்னா இது எல்லாருக்குமே இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட ப்ரெக்னன்சியில் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கே இல்லாமல் அவங்க குழந்தை பிறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணவங்களும் இருக்காங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் ப்ரௌன் டிசார்ஜ் மாதிரி எனக்கு இது இருந்தது, லைட்டாக பட்டுட்டே இருந்தது, பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிருந்தது, ஹாஸ்பிட்டல் போனேன், ஹார்ட் செக் பண்ணாங்க, பாசிட்டிவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி தான் இருக்கும். நார்மலாக உங்களுக்கு ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது பேண்டிஸ் நனைகிற அளவுக்கு பேட் வைக்கிற அளவுக்குனா இருக்காது. ஜஸ்ட் 1 or 2 ட்ராப் இருக்கும். யூரின் பாஸ் பண்ணுறப்போ 1 or 2 ட்ராப் இருக்கும். அதுலேயுமே நிறைய பேர் யூரின் பாஸ் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு ப்ளீடிங் ஆகுது, மற்ற நேரம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. யூரின் போகிறப்ப மட்டும் ப்ளீடிங் ஆகுதுன்னா அது இம்ப்ளான்டேஷனுக்காக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமும் டெய்லி நீங்கள் 2-3 நாளாக அதே மாதிரி இருக்குன்னா அது இம்ப்ளான்டேஷன்
இம்ப்ளான்டேஷனுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு 2 நாள் இல்ல 3 நாள், மினிமம் 2 நாள், மேக்ஸிமம் 3 நாள். அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே இருக்குன்னா கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்காதீங்க. கவனிக்க வேண்டியது அவசியம். ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன் எதுவும் இம்பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பொறுத்தவரைக்கும் பீரியடான 21 நாட்களுக்கு மேலே வரக்கூடியதா இருக்கும். ஏன்னா இது மெயினா கருப்பதிதல உணர்த்தக்கூடியது. ஒவ்வொருத்தவங்க யூட்ரஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கு. அதாவது ஒரு சிலர் யூட்ரஸ் வந்து மென்மையானதா இருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து லைட்டா ஸ்பாட்டிங் இம்ப்ளான்டேஷனுக்கு வரும். ஆனா சிலருடைய யூட்ரஸ் வந்து நல்ல ஹார்டா நல்லாவே இருக்கும். அதனால அவங்களுக்கு வராம கூட இருக்கும். வரல அப்படின்ற காரணத்துக்காக நம்மளுக்கு பிரெக்னன்சி இல்ல அப்படின்னு சொல்லி யாரும் எடுத்துக்க முடியாது. இது மெயினான 9வது சிம்டம்ஸ். இதிலிருந்து நம்ம 10வது சிம்டம்ஸ் அப்படின்றதுக்கு போனோம் அப்படின்னா ஃபுட் அவர்ஷன், ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது தான். என்னடா ஃபுட் அவர்ஷன், ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உணவின் மீது அதிக வெறுப்பு இருக்கும். உணவின் மீது அதிக விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். 2 கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இருக்குது இதில் ஒரு சிலருக்கு அந்த ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுது, பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்றத பொறுத்து சாப்பாடு மேலே அதிகமாக விருப்பத்தோடு அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிக்கும், அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு பிரெக்னன்சி தான். இதுவே சாப்பாடை பார்த்தாலே பிடிக்காது, ஒரு மாதிரி அதை பார்த்தாலே வாந்தி வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான். இது ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாமே பிடிக்காம போயிடும், பிடிக்காத உணவு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கும். பிரெக்னன்சி எப்போ இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகுதோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர ஸ்டார்டிங் ஆகுதுன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகுது, கரு உருவாகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் பிடிக்காம போயிடும். அதுவே என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு சிக்கன் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கனாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்பைக்குன்னு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள் அப்படிங்கிறதும். இது மெயினான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. 11வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது வந்து வியர்டாக கூட இருக்கலாம். தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஃப்ளூயிட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமாக தேவைப்படும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறப்ப தண்ணீர் அதிகமாக உங்கள் உடம்புல தேவைப்படுது. அதனால் தண்ணி தாகம் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் நிற்கவே மாட்டேங்குதுன்னா அதுவும் ஒரு விதத்தில் கர்ப்பத்தின் அறிகுறியாக இருக்கும். இந்த அறிகுறி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலருக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி சிஸ்டர் இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம சேனல்லேயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது மெயினான ஒரு சிம்டம்ஸ். 11வது 12வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வாயில் எச்சி அதிகமாக ஊற ஆரம்பிக்கும். இது மெயினாக நிறைய பேருக்கு ஏற்படக்கூடியது தான். குறிப்பாக ப்ரோஜெஸ்டரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால வாயில் அதிகப்படியான எச்சில் உணர்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த உணர்வு எனக்கு இல்லை அதனால நான் ப்ரெக்னென்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது நான் கிடையாது. எல்லாருக்குமே இந்த சிம்டம் எல்லாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க பாடியில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட ப்ரெக்னன்சியில் அதிகப்படியான வாமிட் இருக்கும், இன்னொருத்தவங்க ப்ரெக்னன்சியில் வாமிட்டே இல்லாமல் கூட இருக்கும். அதனால நம்மளுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இதுவும். அண்ட் 13வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமட்டல். ஒரு விதமான குமட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு தாளிப்பு ஸ்மெல்லு, சாதம் வடிக்கிற ஸ்மெல்லு, இல்லை சாதம் கொதிக்கிற ஸ்மெல்லு, இந்த மாதிரி சில ஸ்மெல்ஸ் பிடிக்காமல் உங்களுக்கு வாந்தி உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். வாந்தி வேறு, வாந்தி உணர்வு அப்படிங்கிறது வேறு. உங்களுக்கு நாஷியா அப்படிங்கிறது வாந்தி உணர்வு, அதுவே வாமிட்டிங் அப்படிங்கிறது தான் வாந்தி எடுக்கிறது. நார்மலாக இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஒரு விதமான குமட்டல் இருக்கும். காலையில் ப்ரெஷ் பண்ணுறப்போ ஒரு விதமான குமட்டல் இருக்கும். பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய 100% உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி. ஏன்னா பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அறிகுறி பீரியட்க்குனா வரவே வராது, ப்ரெக்னன்சிக்காக மட்டுமே தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு காலையிலே எம்டி ஸ்டொமக்லனா வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. மதிய வேலையில் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மாதிரி குமட்டல் வருது அப்படின்னா அது வேறு எதுக்காவது இருக்கலாம். ஆனால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வருதுன்னா அது கண்டிப்பாக கட்டாயம் ப்ரெக்னன்சிக்காக மட்டும்தான் இருக்கும். அண்ட் 14வது சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கேராக இருக்கிற மாதிரி, இருட்டிக்கிட்டே வர மாதிரி, ஒரு விதமான மயக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்னஸோட உங்களுக்கு ஒரு விதமான கேர்னஸ் இருக்குது, ரொம்ப என்னால் முடியலப்பா, ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறி தான். இந்த எல்லா அறிகுறிகளுமே கிட்டத்தட்ட நான் 14 அறிகுறிகள் சொல்லியிருக்கேன். 14மே எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஏன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இதுதான் அப்படின்றதே நிறைய பேருக்கு இங்கே தெரியாது கிடையாது. ஏன்னா சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சிம்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம சேனல்லே நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ரீசன்ட் வீடியோஸ்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிம்டம்ஸ் இதுதான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. பேக் பெயினும் வலிக்கும், உங்களுக்கு பீரியட்க்கும் வலிக்கும், ப்ரெக்னன்சிக்கும் வலிக்கும். ஆனால் ப்ரெக்னன்சிக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே கட்டாயம் வரும். ஆனால் நிறைய பெண்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். லைட் பெயினாக தான் இருக்கும், அதுவும் உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நடுமுதுகில் தான் வலிக்கும் ப்ரெக்னன்சிக்கானது. ஆனால் பீரியட்கானது
அதாவது உங்களுக்கு அடிமுதுகில் வலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அடிவயத்தோடு வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இதுதான் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் நான் இந்த வீடியோவில் ஒரு 14 அறிகுறிகள் சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாமே நிறைய பெண்களுக்கு, குறிப்பாக நம்ம சேனலில் எனக்கு சிம்டம்ஸ் இப்படி இருந்துச்சு சிஸ்டர், நான் பாசிட்டிவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏற்படக்கூடிய அறிகுறிகள்னால் இதுதான் உங்களுக்கு கரு பதிஞ்சிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ கட்டாயம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீரியட் டேட் நம்மளுக்கு ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் தெரியுதுன்னு யாரும் செக் பண்ணாதீங்க. பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி 5 days ஆஃப்டர் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின் செக் பண்ணுங்கள். பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி செக் பண்ணுறேன் எனக்கு நெகட்டிவ் தான் வருது அப்படின்னா ஒரு 5 நாள் கழித்து செக் பண்ணுங்கள். நெகட்டிவ் வந்தால் டேரெக்டாக உங்களோட பக்கத்தில் ஏதாவது லேப் சென்டர் இருக்கும், லேப் சென்டரில் போயிட்டு பீட்டா ஹச்சிஜி ஹார்மோன் செக் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதே சென்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு 3 மணி நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் கழித்து வர சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு லேப் பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மினிமம் சார்ஜ் அப்படிங்கிறது 300 தான். சில இடங்களில் இப்போ 500 மாற்றிருக்காங்க. மேபி என்ன அப்படின்றது தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பீரியட் டேட் இருக்கிற சமயத்தில் இன்டர்கோர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, வாக்கிங் போங்க, ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நினப்பில் இருக்காதீங்க. எல்லாரும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். நம்ம சேனலில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உமன்ஸ்க்காக ப்ரெக்னன்சி வித் ரேஸ்ன்ற சேனல் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கேன் இருக்கும், செக்கப் இருக்கும். ஸ்கேனை பார்த்துட்டு உங்கள் டாக்டர்கிட்ட என்ன கேட்கணும், கேட்கக்கூடாது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் அந்த சேனலில். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தான் அதோடைய லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க.